Okay students, good morning all of you, plus 2 students. Now we are going to see the sum. Example 2.33. Question explanation. ஒன்றின் நான்காம் படி மூலங்களை காண்க. இதாண்ட தம்பி question. English medium, find the fourth root of unity. This sum is asking 3 mark questions only. ஓகேவா தம்பி? நல்லா கவனிங்க. 3 மார்க்ல மட்டும் தான் கேட்க முடியும். 5 மார்க்ல கேட்க முடியாது, 2 மார்க்ல கேட்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கிறது தம்பி. Just before I was see the sum, example 2.32, ஒன்றின் மூன்றாம் படி மூலங்களை காண்க. Find the cube root of unity. What is the answer? 1, omega square. Now we will see the sum. Find the fourth root of unity. Okay, already I told what is mean by unity. What is mean by unity? Unity means 1. Unity means 1. What is mean by fourth root of unity? See, fourth root. இதுதான தம்பி fourth root of unity. அப்ப fourth root means power value 1/4. 1 power 1/4. நான் இப்ப என்ன பண்றேன் தம்பி? Listen please. Let x is equal to 1 power 1/4. என்க நானே எடுத்துக்கிறேன் தம்பி. இதுதான தம்பி ஒன்றின் நான்காம் படி மூலம். இதுதான் வந்து fourth root of unity. இத வந்து நான் x நானே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா now இப்போது 1 நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணா the polar form of 1 கண்டுபிடிங்க. 1 இன் துருவ வடிவம். 1 இன் துருவ வடிவம். இத நான் கண்டுபிடிக்க போறேன் தம்பி. அப்ப உங்களுக்கு டைரக்டாவே நான் சொல்லிருக்கேன் 1 -1 I - I இதுக்கெல்லாம் போலார் ஃபார்முலா சொல்லிருக்கேன். அப்ப 1 is equal to what is the answer? Cos 0 plus I sin 0. அப்ப cos 0 1, sin 0 0, 0 plus 1 1. நமக்கு டைரக்டா போலார் வடிவம் எழுதிட்டேன் தம்பி. நமக்கு क्वेश्चन என்னது? 1 power 1/4. அப்ப x is equal to 1 power 1/4 is equal to cos 0 plus I sin 0 power 1/4. power 1/4. அடுத்து என்ன தம்பி பண்ணோம்? add 2k pi with theta. add 2k pi with theta. theta உடன் 2k pi ஐ கூட்டுக. theta உடன் 2k pi ஐ கூட்டுக. அதுதான் தம்பி நெக்ஸ்ட் வர்க். listen please. அப்ப x is equal to 1 power 1/3 is equal to அப்ப cos தம்பி listen please, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். 1 power 1/4 cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi the power 1/4. theta உள்ள நான் 2k pi ஐ ஆட் பண்ணிட்டேன். இது ரூல்ஸ்ல தம்பி. working rules for nth root of unity அப்படிங்கிறதுல இதெல்லாம் ரூல்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் வடிவில் எழுதணும். போலார் வடிவில் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? θ உடன் 2k pi ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்ளை டி மாய்வரின் தியரம், டி மாய்வரின் தேற்றத்தை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ இது 1/4. இந்த 4 தான் என்னோட வேல்யூ. k is equal to 0 1 2 3 n - 1 வரை கண்டுபிடிச்சு k க்கு வந்து நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வேல்யூஸை கண்டுபிடிக்கிற தம்பி. இதுதான் கான்செப்ட்ங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்ப 2k pi 0 plus 2k pi 2k pi. அப்ப cos 2k pi plus I sin 2k pi the whole power 1/4 தம்பி. அப்ப x is equal to 1 power 1/4 is equal to. இப்போ நான் என்ன தம்பி பண்ணனா அப்ளை டி மாய்வர்ஸ் தியரம். நீங்க மேத்ஸ் நோட்ல எழுதிங்க, நான் எழுதல. டி மாய்வரின் தேற்றத்தை பயன்படுத்துங்க. டி மாய்வரின் தேற்றம் என்ன சொல்லுது தம்பி? பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை θ கோட வந்து மல்டிப்ளை செய்யு. அப்ப cos 2k pi divided by 4
plus I sin 2k pi divided by 4. ஓகேங்களா? அப்ப x is equal to 1 power 1 by 4 comma k belongs to z. zங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு நினைச்சிராதீங்க தம்பி. z is a integer. ஓகேங்களா தம்பி? அப்ப k is equal to 0 1 2 dot 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 n minus 1. இங்க என்னோட வேல்யூ என்னோட தம்பி? n is equal to 4. n is equal to 1 by n. n is equal to 4. அப்ப 4 minus 1 னா 3. அப்ப k is equal to 0 1 2 3. 0 1 2 3. ஓகேங்களா தம்பி? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா நல்லா கவனிக்கிறேன் தம்பி. இப்போ k is equal to 0 வை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். k is equal to 0 வை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப x is equal to 1 power 1 by 4 is equal to cos 2k pi divided by 4. Listen please students. இப்போ நான் இந்த இடத்துல k க்கு வந்து 0 வை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 2 into 0 0 0 into pi 0 0 divided by something 0. அப்ப cos 0 plus I sin 0. இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? sis 0 ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? e power I 0 ன்னு சொல்லுவோம். அப்ப cos 0 sin 0 0 cos 0 1 plus I sin 0 0 that is equal to 1. That is equal to 1. அப்ப x is equal to 1 power 1 by 4. அப்ப இது ஒரு ஆன்சர். இது ஒரு ஆன்சர். அடுத்து நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனா k is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். k is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப x is equal to 1 power 1 by 4 is equal to அப்படியே listen students, k க்கு வந்து வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 2 into 1 2 pi divided by 4. அப்ப cos 2 pi divided by 4 plus I sin 2 pi divided by 4. 2 pi divided by 4. Listen please. 1 2 2 4. 1 2 2 4. So that is equal to cos pi by 2 plus I sin pi by 2. அப்ப x is equal to 1 power 1 by 4 is equal to. அப்ப இதையே நம்ம என்ன எழுதலாம்? sis pi by 2 ன்னு எழுதலாம். இதையே நம்ம என்ன எழுதலாம்? e power I pi by 2 ன்னு எழுதலாம். இதெல்லாம் மற்றொரு வடிவங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம், இது ஆர்டினரி ஃபார்ம். அப்ப லிசன் ப்ளீஸ். cos pi by 2 sin 0 0 sin 0 0 னா sin 90 1. sin 90 1 sin 90 1 னா cos 90 0. So but that is equal to அப்ப 0 plus I into 1 னா I. Final answer I. அப்ப listen please. அப்ப x is equal to 1 power 1 by 4 is equal to I. இது ஒரு ஆன்சர் தம்பி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா தம்பி, k ஓட வேல்யூ 2 நான் சொல்லி நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். k ஓட வேல்யூ 2. அப்ப x is equal to 1 power 1 by 4 is equal to cos. Listen students. அப்படியே இங்க பாருங்க கண்ணீங்க. இந்த இடத்துல k க்கு வேல்யூ நான் 2 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 2 2 are 4. 4 pi divided by 4. cos 4 pi divided by 4 plus I sin 4 pi divided by 4. Listen please student. 4 4 cancel, 4 4 cancel. That is equal to cos pi plus I sin pi. இத நாம என்ன எழுதலாம்? sis pi அப்படி எழுதலாம். c represent cos, I represent here, s represent sin, pi represent theta value. அப்ப இதையே நம்ம என்னலாம் e power I pi ன்னு எழுதலாம். That is equal to cos pi ஓட வேல்யூ -1 plus sin pi ஓட வேல்யூ 0. That is equal to -1. அப்ப x is equal to -1 the whole power 1 by 4 is equal to -1. 1 power 1 by 4 is equal to -1. இது ஒரு ஆன்சர் தம்பி. இப்போ நான் என்ன பண்ணேன் தம்பி, k is equal to 3 நான் சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றேன் தம்பி. எனக்கு இங்க கொஞ்சம் இடம் சஃபிஷியன்ட்டா இல்ல. அப்படியே இத நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா நான் உடனே ஜெயிக்கிறேன்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் k is equal to 3 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப x is equal to 1 power 1 by 3 is equal to cos. Listen please student. அப்படியே இங்க வாங்க கண்ணுங்களே. அப்ப k க்கு வேல்யூ 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். 2 3s are 6. 6 pi divided by 4. அப்ப 6 pi divided by 4 plus I sin 6 pi divided by 4. So that is equal to 2 4 3 2 4 3 அப்ப cos 3 pi divided by 2 plus I sin 3 pi divided by 2 அப்ப x is equal to 1 power 1 by 3 is equal to அப்ப 3 pi divided by 2 னா எவ்வளவு டிகிரி தம்பி? அதையும் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஒண்ணும் இல்ல, டேபிள் வேல்யூஸ் இருக்குது. 3 pi divided by 2 னா அப்ப 3 into 180 divided by 2 1 2 9 2 18 9 27 270 டிகிரி. அப்ப x is equal to 1 power தம்பி சின்னதை பண்ணிட்டேன் 1 power 4 1 by 4 அப்ப cos 270 டிகிரி plus I sin 270 டிகிரி. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. டைரக்டா இது டேபிள் வேல்யூஸ்ல இருக்குது. 270 அதாவது 90 வரையும் நம்ம பார்த்திருக்கோம். 90 க்கு அப்புறம் 180 270 வரையும் பார்த்திருக்கோம். நான் அதையும் நான் சொல்லிரலாம். sin cos tan 180 290 க்கு அப்புறம் 180 270 360 இதுக்கு ஷார்ட்கட் பாருங்க. நான் ஆல்ரெடி +1 ல சொல்லிருக்கேன். listen please student. இதுக்கு இந்த டேபிள் வேல்யூக்கு ஷார்ட்கட். இந்த டயகோனல் ஃபுல்லா 0. இந்த டயகோனல் ஃபுல்லா 0 பாருங்க. இந்த டயகோனல் ஃபுல்லா 0. இந்த டயகோனல் ஃபுல்லா 0. -1 -1 1 -infinity 1 இந்த டேபிள் வேல்யூ. இது ஷார்ட்கட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மெமரைஸ் தான் நம்ம வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ப listen please. cos 270 ஓட ஆன்சர் வந்து 0 plus I sin 270 ஓட ஆன்சர் வந்து -1. so that is equal to minus I அப்ப x is equal to 1 power 1 by 4 is equal to minus I. அப்ப கடைசியா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அப்ப what are the roots? fourth root of unity. fourth roots of unity அப்படி ஹெட்டிங் போட்டுக்கிட்டு x is equal to 1 power 1 by 4 is equal to what is the first answer? C. இது first answer 1. k is equal to 0 னு போட்டா answer 1. so 1 k is equal to 0. so அடுத்த answer அப்படியே பாத்தீங்கன்னா listen please. I k is equal to 1 னு போட்டோம்னா நமக்கு answer I னு கிடைக்கும். I k is equal to 1 அப்படினு போட்டோம்னா அடுத்தது -1 னு கிடைக்குது. k is equal to 2 னு போட்டோம்னா அப்ப k is equal to 2 னு போட்டோம்னா நமக்கு என்னன்னு சொல்லி கிடைக்குது? -1 னு சொல்லி கிடைக்குது. -1 அப்ப இது k is equal to 2 னு போட்டோம்னா அடுத்தது listen please student. k is equal to 3 னு நம்ம போட்டோம்னா நமக்கு -i னு சொல்லி கிடைக்குது. -i இது என்னது? k is equal to 3. இதுதான்டா தம்பி என்பவை ஒன்றின் நான்காம் படி மூலங்கள் ஆகும். 1 I -1 -i. These are the fourth roots of unity. ஓகேங்களா தம்பி? அப்படியே இந்த டேபிள் வேல்யூஸ் பாருங்க கண்ணுங்களே. இந்த டேபிள் வேல்யூஸ் வெரி இம்பார்ட்டன்டா. ஷார்ட்கட் 180 270 360. இந்த டயகோனல் ஃபுல்லா 0. இந்த டயகோனல் ஃபுல்லா 0. இந்த கிராஸ் -1 இது 1 இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல சார் இது எனக்கு வேணாம், இந்த டேபிள் வேல்யூ எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணி எழுதணும். அதையும் நான் சொல்லிட்டுமா ஸ்டூடெண்ட்ஸ்? லிசன் ப்ளீஸ். அதையும் நான் சொல்லிடுறேன். லிசன் ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டைம் கொஞ்சம் அதிகமானா கூட பரவாயில்ல. லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அதையும் உங்களுக்கு நான் டீப்பாவே நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா.
listen please students. அதாவது இங்க பாருங்க இந்த இடம் தான் cos 270 எனக்கு டேபிள் வேல்யூ தெரியல, 0 ன்னு எனக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண தெரியல அப்படினா தடுமாற கூடாது. இன்னொரு ஷார்ட்கட் இங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. listen please. ஆக்சுவலா சம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இது எக்ஸ்ட்ரா. நல்லா பாருங்க. அப்ப x is equal to 1 power 1 by 4 is equal to cos 270 degree plus I sin 270 degree. இப்படி இருக்குல்ல. இப்ப 270 டிகிரிக்கு எனக்கு வேல்யூ தெரியல அப்படினா எப்படி எழுதலாம்னா cos 180 ல இருந்து 90 ஆட் பண்ணா 270, இல்லனா 360 ல இருந்து 90 சப்ட்ராக்ட் பண்ணனா 270. 180 plus 90 plus I sin 180 plus 90. இப்ப பாருங்க cos 180 plus theta உடனே rough work A S T C. இது வந்து பாத்தீங்கன்னா 0 to 90. இது வந்து பாத்தீங்கன்னா 90 to 180. இது பாத்தீங்கன்னா 180 to 270. இது பாத்தீங்கன்னா 270 to 360. ஏனா ஆல் பிளஸ், இதுனா sin ஆப்போசிட் cosecant, இதுனா tan ஆப்போசிட் cot வந்தா மட்டும் தான் பிளஸ். C னா cos ஆப்போசிட் secant, இது ரெண்டு வந்தா மட்டும் தான் பிளஸ். இப்ப 270 டிகிரி எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. 180 plus 270 டிகிரி இந்த இடத்துல இருப்பாங்க. 270 டிகிரிக்கு மேல இந்த இடத்துல இருப்பாங்க. அப்ப 270 டிகிரி தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. தேர்ட் குவாட்ரண்ட்ல tan cot வந்தாதான் பிளஸ், cos வந்திருக்குது மைனஸ். 180 இருக்குது, சேஞ்ச் ஆகாது. 180யும் 360யும் does not change. cos னா cos ஏதே வரும், தீட்டாவுக்கு தீட்டா பிளஸ் I க்கு I. sin 180 பிளஸ், அப்ப 180 பிளஸ் 90 னா 270. 270 தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல tan cot வந்தாதான் பிளஸ், sin வந்திருக்கு மைனஸ். அப்ப இந்த பிளஸ் என்ன ஆகும் மைனஸ் I. sin 180 plus theta, 180 சேஞ்ச் ஆகாது. sin னா sin தான், sin theta. அப்ப நல்லா கவனிங்க, மைனஸ் க்கு மைனஸ் cos 90 டிகிரி. இப்போ இது உங்களுக்கு ஈஸியா தெரியும். sin 0 0, sin 0 0 னா sin 90 1. இந்த மைனஸ் க்கு மைனஸ், I க்கு I, sin 90 1. sin 90 1 னா cos 90 0. அப்ப minus 0 minus I y னா final answer minus I. அப்ப x is equal to 1 power 1 by 4 is equal to answer minus I. Compare. Listen please students. இந்த இடத்துல டேபிள் வேல்யூ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா minus I கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு அது தெரியலனா இவ்வளோ எலாபரேட்டா நீங்க போட்டுட்டு வந்து நீங்க செய்யலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க ஸ்டூடண்ட்ஸ். Thank you. மொத்தத்துல நல்ல நாலேஜ் நீங்க வந்து கெயின் பண்ணிக்கணும். Thank you students.